என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உனக்கு ஒரு எச்சரிக்கை வாக்கினை கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு ஆபத்தான எதிரி உன் அருகில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த எதிரியால் இன்று என்ன உனக்கு தெரியாமல் நீ உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். இந்த உன்னை சூழ்ந்திருக்கின்ற 5 எதிரிகள் உள்ளனர். அந்த 5 எதிரிகளை அம்மா பெயரோடு அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு சரியாகிவிடும். அத்தனை துரோகங்களும் உன்னை விட்டு விலகியே ஓடிவிடும். என் குழந்தையே, பொதுவாக வாழ்க்கையில் நாமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள் என்று சுற்றி இருப்பவர்களால் வரும்போது அதைத்தான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. என் தங்கமே, பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சனை என்பது உன்னால் உருவாகவில்லை, மற்றவர்களால் உருவாகிறது என்றால் அவர்கள்தான் உன்னுடைய எதிரியாக இருக்க முடியும். சில எதிரிகள் வெளியிலிருந்து வருவது கிடையாது. அவர்கள் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அம்மா சொல்கின்ற இந்த 5 எதிரிகளும் உன் அருகில்தான் இருக்கின்றார்கள். என் தங்கமே, முதலில் இவர்களை விரட்ட வேண்டும். இவர்களை விரட்டினாலே உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்த பாதி பிரச்சனைகளுக்கு உனக்கே விடை கிடைத்துவிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வார்த்தையில் உனக்கு நல்ல தெளிவு பிறந்துவிடும். என் குழந்தையே, அன்றும் இங்கு சிலருக்கு புரிவதில்லை. யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்கள். இதனால் அவர்கள் மனது வேதனைப்பட்டாலும் சரி, அவர்கள் கண்ணீர் வடித்தாலும் சரி, எதற்கும் இங்கு யாரும் அஞ்சுவதில்லை, தயாராவதும் இல்லை. அப்பேற்பட்ட உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை கைகட்டி சிரிக்கத்தானே உன்னை சுற்றி வருவார்களே தவிர ஒருவரும் அந்த கஷ்டத்திற்கு உனக்கு தீர்வு சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மூலமாகவே ஒரு துரோகத்தை சந்திக்கும்போது இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுத்துவிடும். இந்த நல்ல நாளில் வாழ்க்கையில் பல எதிரிகள் சூழ்ந்து நின்று மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துணிந்து விடுவார்கள். என் தங்கமே, இந்த அவமானங்களையும் என் குழந்தை வாழ்க்கையில் நித்தமும் சந்தித்து கொண்டேதான் இருக்கின்றாய். அடுத்த நிலையை நோக்கி நீ நகர்ந்திருப்பாய். உனக்கு வாழ்க்கையில் எத்தனை சம்பவங்களோ நடந்து உள்ளது. ஏதோ ஒரு நிலையில் என் குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது உன் அம்மா, உன் தாயானவள் உன்னுள் இருக்கின்ற அந்த 5 ஆபத்தான எதிரிகளின் பெயர்களை நான் சொல்கின்றேன். என் குழந்தை, கவனமாக கேள். அப்படி கேட்க நான் சொல்லி முடிக்கும்போது இந்த எதிரிகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு சென்றிருக்க வேண்டும். என் குழந்தையே, கொஞ்சம் கூட தயவு தாட்சணையே காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அந்த முதலாவது எதிரி யார் தெரியுமா? இந்த எதிரிதான் மிகவும் மோசமான எதிரி. இந்த எதிரியின் பெயர் கோபம். என் குழந்தையே, கோபமும் உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். கோபம் உன்னை அவசரப்படுத்தும். எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை, அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை உன்னால் மீண்டும் சமாளிக்கவே முடியாது. அந்த நேரத்தில் பேசிவிட்டு அதன் பிறகு நீ பேசியது தவறு என்று உணர்ந்தாலும் கூட நீ யாரை பார்த்து பேசினால் அவர்களால் அதை மறக்க முடியாது. காலம் முழுக்க அது அவர்கள் நினைவில் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தும் என்பதை மறந்து விடாதே. 2வது நபரின் பெயர் என்ன தெரியுமா? அவரின் பெயர்தான் பயம்.
என் குழந்தையே, இந்த பயம் உன் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் உன்னை பின்னே தள்ளிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளும் உன்னை முன்னேற விடாது. என் குழந்தையே, வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்றால் எந்த செயலையும் துணிச்சலோடு செய்வதற்கு உனக்கு மனம் வேண்டும். என் தங்கமே, பயம் என்ற ஒன்று உன்னுள் இருக்கவே கூடாது. மூன்றாவது நபரின் பெயர் அகந்தை. என் குழந்தையே, அகந்தையானது உனக்கு இருக்கின்ற தவறுகளை உன்னை உணரவிடாமல் செய்துவிடும். நீ செய்கின்ற தவறுகளை உன்னை அது உணர்த்த விடாது. பெரியவர்தான் என்று எதுவும் தவறு கிடையாது. என் தங்கமே, பெரியவர்தான் என்று செய்வது எதுவும் தவறு கிடையாது. நீ யார் என்று என்னை பற்றி சொல்வது என்ற அகந்தை உன் எதிரில் நிற்பவனை இனி ஒரு காலமும் உன் அருகில் வரவே விடாது என்கின்ற நிலைக்கு தள்ளிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான்காவது நபரின் பெயர் சோம்பல். இந்த சோம்பல் உன்னுடைய இல்லத்துகளை உன்னை அலைய விடாமல் தடுத்துவிடும். என் தங்கமே, எந்த இலக்கை நோக்கி என் குழந்தை பயணிக்கின்றாயோ அந்த இலக்கை உன்னால் அடைய விடாமல் தடுத்துவிடும். என் தங்கமே, எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதை உடனே செய்ய வேண்டும். நீ காலத்தால் உனக்கு சோம்பேறித்தனம் வந்துவிடும். அந்த செயலும் அப்படியே கிடப்பில் கிடந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த சோம்பேறி உன்னுள் வந்துவிட்டது என்றால் உன்னை பார்க்கின்ற மற்றவர்கள் எல்லாம் அது உன்னை பார்த்து வெறுக்க வைக்கும். ஒருவருக்கு பொறாமை எண்ணங்கள் இருக்கின்றது. நாம் நிலையை கண்டு இவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் உன்னிடத்தில் பேசுவதற்கு நிச்சயம் வரத்தான் செய்வார்கள். இது போன்றவர்களுடன் பேசினால் நமக்குத்தான் கஷ்டம் என்று அவர்கள் நினைக்க தொடங்கி விடுவார்கள். அதனால் ஒரு நாளும் நீ மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அம்மா நான் சொன்ன இந்த 5 ஆபத்தான எதிரிகளின் பெயர்களை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? இந்த 5 பேரும் உனக்குள் இருந்தால் அவர்களை உடனே நீ விரட்டியடித்து விடு. உனக்குள் இவை இல்லாத போது உன் எதிரில் மற்றவர்கள் இதை செய்தார்கள் என்றால் உனக்கு சாதாரணமாக தோன்றும். அவர்களுக்கு இவைதான் எதிரியாக நிற்கின்றது. அவர்கள் இந்த எதிரியை அவர்கள் வாழ்க்கையில் இருந்து விரட்டாது. நான் தான் மற்றவர்களிடத்தில் கெட்ட பெயரை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். இந்த 5 எதிரிகளையும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கவனமாக விரட்டி என் குழந்தையை கோபம், பயம், அகந்தை, சோம்பல், பொறாமை இந்த 5 பேரும் உன்னை வாழவிடாமல் செய்து கொண்டிருக்கின்றன. என் தங்கமே, இவை 5ம் உனக்குள் இல்லை என்றால் மிகவும் சந்தோஷம். இதில் யாரேனும் ஒருவர் உனக்கு இருக்கிறார்கள் என்றால் நீதான் இந்த வார்த்தையில் செய்ய நினைக்கின்ற செயற்கெல்லாம் உனக்கான எதிரியை நீ உருவாக்கி வைத்திருக்கின்றாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவனுக்கு இவையெல்லாம் இருக்கிறது என்றால் அதனை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அடுத்தவன் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை பற்றி ஒரு நாளும் சிந்திப்பது கிடையாது. அவனுக்கு என்ன தோன்றுகின்றதோ அதைத்தான் செய்கின்றான். நீ இதை உணர்ந்து கொண்டு பக்குவத்தோடு வாழத் தொடங்கினால் அடுத்தவர்கள் செய்வது எல்லாம் தவறு என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அவரவர் செய்கின்ற செயலுக்கு பலனை அடைவர். அவரவர் அனுபவிப்பார்கள் என்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, இவையெல்லாம் அவற்றை உணர்கின்ற தருணம். இந்த வாழ்க்கையில் உனக்கான பக்குவம் வந்துவிடும். இந்த பக்குவத்தோடு உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் என்று உன்னுடைய அன்னை நான் என் அன்பில் இந்த எதிரிகளையெல்லாம் உன்னை நெருங்க விடாமல் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு நீயே சூனியத்தை வைத்து கொள்ளாதே. மற்றவர்கள் வைக்க வேண்டும் என்ற அவசியம்
கிடையாது அல்லவா? எல்லா சூழ்நிலைகளிலும் உன் வாழ்க்கையே உனக்கு எதிராக திரும்பிவிடும். உனக்கு எதிராக எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிட்டது என்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நீ எதிரியாக சம்பாதித்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்று நல்ல நேரம் இருக்கின்றது. உனக்கென்ற மகிழ்ச்சியான தருணம் இருக்கின்றது. இனிமேலாவது உன்னுடைய நேரத்தை எல்லாம் வீணடிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பயணித்து கொண்டே இரு. உன் தாயானவள் நான் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு நீ சரியாக செல்லும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு சந்தோஷமானதாக மாறும். என் தங்கமே, நிச்சயமாக இந்த அன்னையின் அன்பில் என்றென்றைக்கும் நீ நல்ல குழந்தையாக இருந்து விடுவாய். என் குழந்தையே, இனியும் உனக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்றால் அதற்கு நீதான் காரணமாக இருப்பாய் என்பதனை நீ புரிந்து கொள். நீ நினைத்தது ஒன்று, நடக்கப் போவது ஒன்றாக இருக்கப் போகின்றது. ஆனால் நினைத்தது நிச்சயமாக உனக்கு நடந்தேறும். கவலைப்படாதே, எல்லாம் நல்லதாக முடியும். இந்த அன்னையின் அன்பால் உனக்கு ஒருபொழுதும் எந்த குறைகளும் வராது. என் தங்கமே, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ ஒரு முறை மனதில் நினைத்தாலே போதும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.